Welcome to Learn with Shri. In the video, we are going to see how to use data validation controls in Excel. So, நம்ம ஒரு student data set create பண்ண போறோம். அதுக்கு data validation tools apply பண்ணி பார்க்க போறோம். Before going into that, what is mean by data validation? ஸோ ஒரு செல்லையும் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணுறத ஒரு கண்ட்ரோல்டு வேல பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் டேட்டா வேலிடேஷன். ஸோ இட் கிவ்ஸ் அ கண்ட்ரோல் ஓவர் வாட் டைப் ஆஃப் டேட்டா வி என்டர் இன் அ செல். ஸோ இதை ஏன் நம்ம கண்ட்ரோல்டாக வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் என்ஷூரிங் அக்யூரசி அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சிக்காக நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், here you can see நம்ம ஒரு செல்லில் என்ட்ரு பண்ணக்கூடிய டேட்டாவோட ரேஞ்சை நம்மளால் செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்மிஷன் டேட் அப்படின்னா இட் ஷுட் பி பிட்வீன் ஜூன் டு ஜூன் 1 to ஜூன் 30 அந்த மந்த்குள்ளே இருக்க டேட் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ ஐடி நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 digits மட்டும்தான் அலோவ் பண்ணணும். பிகாஸ் ஐடி நம்பர் இஸ் 5 digits, அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டெக்ஸ்ட் லென்த்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்மளால் ஒரு ப்ரீடிஃபைன் வேல்யூஸை வந்து லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் அந்த செல்லில் என்ட்ரு பண்ணுற மாதிரியும் நம்மளால் செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செமஸ்டர் நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஒன்லி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா இந்த 4 வேல்யூஸை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் அந்த செல்லில் என்ட்ரு ஆகிற மாதிரி என்னால் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டா என்ட்ரி ஆப்ஷன்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக தான் டேட்டா வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ அந்த டேட்டா வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சம் காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், ஃபுல் நேம், லாஸ்ட் நேம், கிளாஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இப்போ நான் ஒரு காலமுக்கும் டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் எனக்கு டோட்டலாக 5 numbers மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் எனக்கு அந்த இடத்துல எரர் வர மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் நீங்கள் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டா டேப்பில் உங்களுக்கு டேட்டா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கரெக்ட் அண்ட் ராங் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை தான் நம்ம டேட்டா வேலிடேஷன்னு சொல்லுவோம். இந்த டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேட்டா வேலிடேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு குட்டி டேப் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கேட்குற க்ரைட்டீரியா அலோவ், என்ன வேல்யூ அலோவ் பண்ணணும். எனக்கு நான் என்ன சொன்னேன், ரெஜிஸ்டர் நம்பர்னால் 5 digits தான் இருக்கணும். ஸோ நான் டெக்ஸ்ட் லென்த்தை தான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோனா ஸ்பெசிஃபை டெக்ஸ்ட் லென்த் அண்ட் தென் தட் ஷுட் பி ஈக்குவல் டு என்னோடய லென்த் வந்து 5. ஸோ நான் 5 கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் இன்கரெக்டாக கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி நான் சொன்னேன் 5 digits தான் இருக்கணும்னு, பட் நான் இங்கே 6 digits கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் வரும். த வேல்யூ டசன்ட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மெசேஜை இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நம்மளால் செட் பண்ண முடியும். அதுக்கு எகெயின் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா வேலிடேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் நமக்கு வந்து இந்த இடத்துல செட்டிங்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த இடத்துல எரர் அலர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுக்கலாம் ரெஜிஸ்டர் நம்பர் ஷுட் பி only 5 characters length. ரெஜிஸ்டர் நம்பர் 5 characters மட்டும்தான் இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல எப்படி கொடுத்துட்டு நான் எகெயின் உங்களுக்கு இங்கே சாம்பிள் காட்டுறேன். இப்போது நம்ம கொடுத்த எரர் மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ரெஜிஸ்டர் நம்பருக்கு எப்படி ஒரு லென்த், கேரக்டர் லென்த் வந்து செட் பண்ணுறது டேட்டா வேலிடேஷன் டூல் வச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் நேம் வந்து இருக்கும். ஸோ நான் ஒரு கரெக்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு காட்டுறேன். இப்போ 5 தான் கொடுத்துருக்கேன், எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் நேம் இருக்குது. அதை நான் வந்து என்னோடய நேம் அண்ட் இனிஷியல் வந்து செப்பரேட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இங்கே லாஸ்ட் நேம்னு ஒரு
காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய இனிஷியல்ஸ் எல்லாம் இந்த காலமுக்கு ஷிஃப்ட் ஆகணும். என்னோடய நேம் மட்டும்தான் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் நேமில் விசிபிளாக இருக்கணும். வேறஸ் என்னோடய இனிஷியல்ஸ் எல்லாமே இட் நீட் டு கோ டு காலம் டி, லாஸ்ட் நேம்க்கு போகணும். அதுக்கு ஐம் கோன் செலக்ட் திஸ் காலம் ஃபர்ஸ்ட் நேம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டா டூல்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படின்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு டீலிமிட்டட் அந்த ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ யூ கிவ் த சேம் அண்ட் கிவ் நெக்ஸ்ட். இங்கே போயிட்டு நம்ம எதை வச்சு டீலிமிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நேமையும் லாஸ்ட் நேமையும் செப்பரேட் பண்ணுற ஒரு டீலிமிட்டர் எது இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்மளோட இனிஷியல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் யூ கிவ் நெக்ஸ்ட். இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜென்ரல் டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இனிஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையிங் காலமில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹெட்டர் மட்டும் எகெயின் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி நம்ம நேம்லேருந்து நம்ம லாஸ்ட் நேமை செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ். இப்போது நான் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ஒன்லி 3 years இருக்காங்க அப்படிங்கிறதுனால என்னோடய 3 classes மட்டும்தான் நான் அதில் பெர்மிட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா லிஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அலோ வேல்யூவில் நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சோர்ஸஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடது 3 years இருக்காங்க. ஸோ 1 CGS, 2 CGS, 3 CGS. இப்போது இந்த 3 கிளாஸ் மட்டும்தான் எனக்கு சோர்ஸ் என்னோடய கிளாஸ் காலமில் இருக்க முடியும். ஸோ நான் அதை லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் உங்களுக்கு இந்த 3 வேல்யூவில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். ஸோ இப்படி தான் நம்ம லிஸ்ட் வச்சு அதில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கிறோம் டேட்டா வேலிடேஷன் டூல் மூலமாக. நெக்ஸ்ட் காலம் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர். ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஃபோன் நம்பர் அப்படின்னா 10 digits தான் இருக்கணும். ஸோ நான் அகெயின் நம்ம ரெஜிஸ்டர் நம்பருக்கு எப்படி கேரக்டர் லென்த் செட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபோன் நம்பருக்கும் லென்த் வந்து செட் பண்ண போகிறோம். அகெயின் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அலோவில் போயிட்டு டெக்ஸ்ட் லென்த் கொடுக்க போகிறீங்க. டெக்ஸ்ட் லென்த் இங்கே வந்து ஈக்குவல் டு நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் சொன்னோம் 10. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ நான் கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேனா? இல்லை, நான் 11 digits கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எரர் வருது. ஸோ நான் கரெக்டான ஒரு 10 digit நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வராது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் நம்பர் பண்ணோம், அதே மாதிரி தான் ஃபோன் நம்பரும். இட்ஸ் ஆல்சோ ஈஸி ஒன். ஸோ ஃபைனலி நமக்கு என்ன காலம் இருக்குது? இமெயில் ஐடி. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் இமெயில் ஐடி கெட் பண்ணுறோட ஃபார்மேட் என்ன? நீங்கள் ஒரு நேம் கொடுப்பீங்க அண்ட் @gmail.com. இது நம்மளோட ஒரு நார்மல் இமெயில் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எனக்கு இமெயில் ஐடி ரிசீவ் பண்ணணும். இதை நம்ம எப்படி செட் பண்ணலாம்? ஸோ நம்ம இமெயிலோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட டேப் செல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டா டூல்ஸில் we are going to give அலோவில் வந்து நம்ம கஸ்டமாக க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபார்முலா. ஸோ கஸ்டம் கொடுத்துக்கோங்க. இதோட ஃபார்முலா வந்து நம்ம இங்கே ஃபார்முலா பாரில் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸலில் என்ன ஃபார்முலா கொடுக்கறதுனாலும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு தான் போடுவோம். நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது இஸ் நம்பர் ஃபார்முலா. இஸ் நம்பர் ஆஃப் ஃபைண்ட் ஆஃப் நம்ம இமெயிலில் @ சிம்பிள் கொடுப்போம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம @ சிம்பிள் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
எந்த செல்லோட லொக்கேஷன் சொல்லணும். ஸோ நம்ம இங்கேருந்து G2 செல்லை தானே நம்ம ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். ஸோ எகெயின் அந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அட்ரஸ் இங்கே உங்களுக்கு என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம், 2ஐயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் நம்ம பண்ணணும். நம்ம இங்கே இன்புட் மெசேஜ்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்புட் மெசேஜ் வந்து கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த செல் மேலே ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்டர் அ வேலிட் இமெயில் ஐடி, எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் ஐடி கொடுக்க போகிறோம், student@gmail.com. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஃபார் த யூசர் டு நோ, நான் இன் அட்வான்ஸ் அவங்க டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செட்டிங்ஸில் நம்ம கஸ்டம் கொடுத்து ஃபார்முலா கொடுத்துட்டோம், இன்புட் மெசேஜில் நமக்கு என்ன மெசேஜ் வேணுங்கிறதும் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த செல் செலக்ட் பண்ணோன்னையும் நான் என்ன இன்புட் மெசேஜ் கொடுத்தனோ அது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இப்போ இந்த ஒரு செல்லுக்கு மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கொயர் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கொயர் மேலே உங்கள் மவுஸ் வச்சிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ அதை வச்சுட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த செல்ஸ்க்கெலாம் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செல் போனீங்கனாலும் அந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு இன்கரெக்ட் மெயில் ஐடி கொடுத்து காட்டுறேன். இப்போ நான் இங்கே சிம்பிளை யூஸ் பண்ணாமல் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வேலிடேஷன் எரர்னால் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதே நம்ம கரெக்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த எரர் வராது. ஸோ இப்படி தான் நம்ம இமெயில் ஐடிக்கு ஃபார்மேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படின்னா இஸ் நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். அதில் நம்ம ஃபைண்ட் ஃபார்முலா உள்ளே யூஸ் பண்ணோம். நம்ம என்ன சிம்பிளை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அட் சிம்பிள், பிகாஸ் மெயில் ஐடியில் நம்ம அட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சாம்பிள் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபைண்ட் ஆஃப் அட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபைண்ட் ஆஃப் அட்டில் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அட் அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்டில் 1 2 3 4 5 6 7 8th பொசிஷனில் அட் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல 8ன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்போது இஸ் நம்பர் எப்பயுமே வந்து 2 வேல்யூ தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஸோ அது ட்ரூ எப்போ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்புட் பேராமீட்டர் நம்பராக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே 8 இஸ் அ நம்பர், ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ நமக்கு அது கரெக்டான டேட்டா தான் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஃபைனலி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அந்த செல். இன்கேஸ் இன்னொரு இன்கரெக்ட் எக்ஸாம்பிள் வச்சு பாருங்கள். இப்போது நான் இங்கே studentmail.com அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே அட் சிம்பிள் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இங்கே எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா நம்மளால் ஃபைனில் அட்டே நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எரர் தான் வரும். நமக்கு இஸ் நம்பருக்கு எரர் அப்படின்னு வரும்போது நம்பர் இல்லாதனால அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ நமக்கு அந்த இடத்துல டேட்டா ப்ராப்பராக என்டர் ஆகலைன்னு நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வேலிடேஷன் எரர் மெசேஜ் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது. ஸோ ஹோப் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.